கனவு இல்லத்தை ரொம்ப உறுதியா பாதுகாப்பா கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அதை எப்படி செய்யறது? ட்ரீம் ஹோம் பில்டர்ஸ் அதை எப்படி ஒரு இன்ஜினியரிங் அப்ரோச் மூலமா சாத்தியமாக்குறாங்கன்னு இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு கனவு இல்லத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு மனசுல ஒரு விதமான பயம் இருக்கும். அது என்ன மாதிரியான பயம்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கா? இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை போட்டு வருஷக்கணக்கா கண்ட கனவு திடீர்னு பாதியில சில சிக்கல்களால நின்னுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். இது ஒரு பொதுவான கவலை தான். பில்டிங்ல திடீர்னு வர்ற விரிசல், பிளான் பண்ணதை விட ரொம்ப நாள் ஆகிறது, அப்புறம் பட்ஜெட்டை தாண்டி போற எதிர்பாராத செலவுகள், இந்த 3 பெரிய பிரச்சனை தான் ஒரு நல்ல கனவை கூட கெட்ட கனவா மாத்திடும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது ஒரு தவறான பலமில்லாத ஃபவுண்டேஷன் தான். ஒரு பில்டிங்கோட ஆரம்பமே சரியில்லைனா அதுக்கு மேல வர எதுவுமே ஸ்டேபிளா இருக்காது இல்லையா? சரி, அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலே தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு சரியான இன்ஜினியரிங் தீர்வு இருக்கு. இங்க தான் ட்ரீம் ஹோம் பில்டர்ஸ் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அவங்களோட அப்ரோச் இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்கங்கிற உறுதியான நம்பிக்கையை கொடுக்குது. சரி, அப்படி என்ன பண்றாங்க அவங்க? எப்படி ஒரு பக்கா பில்டிங்கை கட்டுறாங்க? அதோட சீக்ரெட் என்னன்னா, முதல் நாள்ல இருந்தே அவங்க ஃபாலோ பண்ற ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான். அதாவது ஒரு செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க அந்த நிலத்தை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஜினியரோட மேற்பார்வையில பெர்ஃபெக்டான ஒரு பிளானை உருவாக்குறாங்க. இந்த சாயில் டெஸ்ட்ங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்றதில்ல. உங்க நிலத்தோட தன்மை என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சயின்டிஃபிக்கா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷனை டிசைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா இல்லாம கட்டுறது ஒரு யூகத்துல கட்டுற மாதிரி தான். சரி, அடுத்த ஸ்டேஜ் பில்டிங்கோட கோர் ஸ்ட்ரக்சர். இங்க அவங்களோட இன்ஜினியரிங் கமிட்மெண்ட் எப்படி தொடருதுன்னு பார்க்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஒரு வீட்டோட உண்மையான பலமே அதோட எலும்புக்கூட்ல தான் இருக்கு. அதாவது அடித்தளம், அதுக்கு மேல வர்ற தூண்கள், அப்புறம் மேற்கூரை அதாவது ஸ்லாப். இந்த 3 ஸ்டேஜ்லயும் அவங்க ரொம்ப மெத்தடிக்கலா வேலை செய்யறதால தான் பில்டிங் பல வருஷத்துக்கு உறுதியா நிக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்குக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் இவங்க ஹை குவாலிட்டி ஸ்டீல் கம்பிகளையும் M20 கிரேட் கான்கிரீட்டையும் யூஸ் பண்றாங்க. இந்த M20 என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு தரக்குறியீடு. ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கான்கிரீட் மிக்ஸ்னு அர்த்தம். தூண்கள், இதுதான் உங்க வீட்டோட உண்மையான பேக்போன். மொத்த பில்டிங்கோட வெயிட்டையும் தாங்கி பிடிக்கிறது இதுதான். அதனால இது தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கணும்னா மேக்ஸிமம் லோடு தாங்குற மாதிரி இதை சரியா டிசைன் பண்ணணும். ஃபைனலா ஸ்லாப் ஒர்க், அதாவது மேற்கூரை. இங்க சரியா சென்ட்ரிங் பண்றது ரொம்ப முக்கியம். சென்ட்ரிங்னா கான்கிரீட் ஊத்துறதுக்கு முன்னாடி கொடுக்கிற சப்போர்ட். இந்த வேலையும் கம்பி கட்டுற வேலையும் பர்ஃபெக்டா செஞ்சாதான் மொத்த ஸ்ட்ரக்சருமே ரொம்ப சேஃபா பல வருஷத்துக்கு உறுதியா இருக்கும். சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த ப்ராசஸும் வெறும் செங்கல், சிமெண்ட், கம்பிய பத்தி மட்டும் இல்ல. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த, அதாவது நம்பிக்கைய கட்டுறத பத்தி. ஆமாங்க, இது வெறும் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டுற விஷயம் இல்ல. அவங்க சொல்ற மாதிரி நாங்க வீட்டை மட்டும் கட்டல, நம்பிக்கையையும் சேர்த்து கட்டுறோம். இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கனவு இல்லத்தோட உண்மையான அஸ்திவாரம். உங்க கனவு இல்லத்துக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஜினியரிங் சப்போர்ட்டோட ஒரு அஸ்திவாரம் வேணும்னு நீங்க மடைச்சிங்கன்னா ட்ரீம் ஹோம் பில்டர்ஸை நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வீடுங்கிறது வெறும் ஒரு பில்டிங் இல்ல, அது உங்க எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். அத நம்பிக்கையோட கட்டுங்க. சரியான இன்ஜினியரிங் முறையில் கட்டப்பட்ட வீடுதான் பல வருடங்கள் பாதுகாப்பாக இருக்கும்.